கரூர் மக்களை ஃபேஸ் பண்ண தைரியம் இல்லாம கோயம்புத்தூருக்கு போயிட்டு காசை கொடுக்கறதுக்கு வந்து மாட்டிக்கு நடத்துது. ஓட்டு போடலங்க கரூர்ல பாவத்தை. தேர்தல் அன்னைக்கு அவருக்கு என்ன பண்ணி சொன்னார்? தேர்தல் வேலையை பார்க்க போறது அரசு அலுவலர்கள், பூத்ல பிஎல்ஏஸ் இருக்க போறாங்க. இவருக்கு என்ன பண்ணி சொன்னார்? ஓடி வேட்பாளர் ஓட்டு போடுறதை தவிர்த்து இந்த எலெக்ஷன் டைம் மணிக்கு ஆக்சுவலா உள்ளே வரக்கூடாது. கரெக்ட். ஓடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? கோவத்தின் வெளிப்பாட்டுல தான் இந்த ஆட்சியை வீழ்த்தணும்னு தான். நீங்க பாருங்க, கவுண்டிங் அன்னைக்கு பாருங்க, கரூருக்கு சுப்ரீம் கோர்ட் கொடுக்க போற தீர்ப்புக்காக நான் காத்துட்டு இருக்கேன். காசு கொடுத்தாங்களா உங்களுக்கு? எங்க ஏரியா கொடுக்க மாட்டாங்க. அப்படி ஏரியா வந்து ஒரு மாதிரி விட்டு வச்சுட்டாங்க. இந்த ஏரியால கொடுத்தா இவங்க காசுக்காக போட மாட்டாங்க. போட்டு தான் தொலைவானுங்க, இவங்க விட்டுருச்சு. இவங்க காசுக்கு போட மாட்டாங்க, இவனுங்க வேஸ்ட்னு சொல்லிட்டு எங்க ஃப்ளோல ஏதாவது சொன்னீங்கன்னா போட்டு விட்டுறலாம். இல்ல எங்க தெருவுக்குலாம் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இந்த பொங்கல் பரிசு, தீபாவளி பரிசு அப்ப வெயிட்டா வந்துடும். இந்த குக்கர் குண்டா அதெல்லாம் ஃபுல்லா செட்டா வந்து கொடுத்துருவாங்க. சரி, இல்ல எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த பொங்கலுக்கு தீபாவளிக்கு வந்து ஏதோ அடுக்கு சட்டின்னு ஒண்ணு கொடுத்தாங்களாம். பொங்கலுக்கு வந்து பானை, அந்த சில்வர் பானை, அது ஃபுல்லா வந்து அந்த அரிசி, காசு, வெள்ளம்லாம். அது தவிர வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா கரூர்லாம் பாத்தீங்கன்னா தங்க காயின் 6000 ரூபாய் திமுக, வெள்ளி காயின் 3000 ரூபாய் வந்து அதிமுக. இவ்வளவு செலவு பண்ணி இவ்வளவு கஷ்டப்பட்டு கரூர் மக்களை ஃபேஸ் பண்ண தைரியம் இல்லாம கோயம்புத்தூருக்கு போயிட்டு காசை கொடுக்கறதுக்கு வந்து மாட்டிக்கினாரு செந்தில் பாலாஜி. கடைசியில் அந்த மாட்டின பயத்துக்கு கேன்வாஸ்க்கும் போக முடியல, யாரையும் போய் ஓட்டு கூட எடுத்து போடல. செந்தில் பாலாஜி ஓட்டு போடலங்க கரூர்ல பாவத்தை. நான் சொல்லணும்னு ஆரம்பத்துல அதை உங்கள்கிட்ட சொல்லி தெளிவுபடுத்தணும்னு வந்தேன். நீங்க தவறா புரிஞ்சுக்கிட்டீங்க. அது ஒன்றும் கிடையாது. பணிச்சுமை அவ்வளவு இருந்துச்சு. அந்த பணிச்சுமையில வந்து ஓட்டு போடுவதற்கான நேரம் கிடைக்கல கடைசி நேரம் வரைக்கும். நீங்க கேட்கலாம், இல்ல பகல் எனக்கு புரியல. தேர்தல் அன்னைக்கு அவருக்கு என்ன பண்ணி சொன்னார்? தேர்தல் வேலையை பார்க்க போறது அரசு அலுவலர்கள், பூத்ல பிஎல்ஏஸ் இருக்க போறாங்க. இவருக்கு என்ன பண்ணி சொன்னார்? வேட்பாளர் ஓட்டு போடுறதை தவிர்த்து இந்த எலெக்ஷன் டைம் மணிக்கு ஆக்சுவலா உள்ளே வரக்கூடாது. கரெக்ட். ஓடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ஓடி என்ன பண்ணிட்டு இருந்தாரு? சீட் ஆடிட்டு இருந்தாரு. இல்லையே, டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிட்டு இருந்தாரு. என்னங்க அதெல்லாம் என்னங்க ஓட்டு போடுறது கூட இல்லாம அவர் பூத்துக்கே போக முடியாது. என்ன பண்ணிட்டு இருந்தாரு? அவர் ஊருக்கு கரூர் போய் ஓட்ட போட பெங்களூர்ல இருக்கிற ஒரு புள்ள போய் கரூர்ல ஓட்டு போடுதுங்கிறேன் நானு. கரூர்காருக்கு இப்போ கோயம்புத்தூர்ல போய் என்ன கஷ்டம்ன்றேன். டிராபிக் நீங்க தான் பாத்தீங்களே, அந்த டிராபிக் ஏன் சரி பண்ணலன்னு கேட்கணும் நீங்க சிஎம்க்கு போன் பண்ணி. டிராபிக் இல்லன்னு வச்சுக்கோங்க, பதிவு விட்டுலாமா? டிராபிக் கிடையாது. இப்போ இந்த ஊர்ல எல்லாம் அவங்க மாட்டினது, செந்தில் பாலாஜி மாட்டினதெல்லாம் விடுங்க. நீங்க கரூர்ல இவ்வளவு பெரிய பெர்சன்டேஜ் போல் வந்துருக்குது. அது என்ன நம்பர் 1 கரூர் தான். அதுக்கு கரூருக்கு ஏற்கனவே ஒரு ஃபேக்டர் இருக்குது, செப்டம்பர் மாசம் ஃபேக்டர் ஒன்று இருக்குது. அப்ப இந்த டைம்ல வந்து கரூர்ல தான் நம்பர் 1 ஓட்டிங் போல்னா அப்ப அது என்ன மெசேஜ் சொல்லுதுன்னா எனக்கு புரியல. people are hugely unsatisfied with you people. திமுக மேல அவ்வளவு அதிருப்தியும் கோபமும் இருக்கு. முதல் விஷயம், மக்களை சந்திச்சு நேரா ஓட்டு கேட்க முடியாதுன்னு தான் அவர் கோயம்புத்தூருக்கு மாறினது. அவருக்கு ஃபேஸ் வேல்யூ டிஸ்டர்ப் ஆயிடக்கூடாதுன்றத முட்டு கொடுக்கறதுக்கு தான் முதல்வர் சொன்னாரு, நான் தான் அனுப்பிச்சேன் கோயம்புத்தூருக்கு. ஆமா பாருங்க, அவர் 5 கட்சியில இருந்திருக்காரா இல்லையா? 5 கட்சி பாலாஜின்னு பேசுறதுலாம் நான் அப்படிலாம் சொல்ல, 5 கட்சியில இருந்திருக்காரா இல்லையா? 5 கட்சியிலும் கரூர் தானே இருந்தார். இன்ன நேரம் கரூர் அந்த இடத்துக்குள்ளதான் இருப்பார், கரூர் மாவட்டத்துக்குள்ளதான் இருப்பார். ஏதோ ஒரு அரவக்குறிச்சி இல்ல கரூர் சென்ட்ரல். இப்ப எப்படிங்க இங்க வந்து கோயம்புத்தூர் தெற்கு போக சொல்லிச்சு? அவ்வளவு ஆன்டி இன்கம்பன்சிங்க, அவ்வளவு கோவம். இப்ப அந்த கோவத்தின் வெளிப்பாட்டுல தான் இந்த ஆட்சியை வீழ்த்தணும்னு தான். நீங்க பாருங்க, கவுண்டிங் அன்னைக்கு பாருங்க, கரூருக்கு சுப்ரீம் கோர்ட் கொடுக்க போற தீர்ப்புக்காக நான் காத்துட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடியே மக்கள் சக்தி ஒரு தீர்ப்பு கொடுக்க போகுது. எவ்வளவு கோவம் இருந்திருக்கும். காற்றண்டா எலெக்ஷன்ல ஒண்ணு பண்ணாங்கல்ல, அதான் மக்கள் 93%. அதுதான் அரசியல். இப்படி ஒண்ணு நடக்க போகுதுங்கிறத முன்னாடியே தெரிஞ்சு எடு வண்டிய வர்த்தாமாமே கண்டுபிடிக்கணுங்க. இதை கண்டுபிடிக்கிறவன் தான் அரசியல்வாதி. இந்த மாதிரி ஒரு ஸ்விங் மாறல. நான் என்ன சொல்றேன், இதை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பண்ணாலே அது தப்பதான் போகும்ன்றது தெரிஞ்சு பண்ணாம இருக்கலாம். அது நெக்ஸ்ட் டைம் பண்ணிடலாம். அது நெக்ஸ்ட் டைம் சரி பண்ணிக்கலாம். முடிஞ்சு பாஸ், நெக்ஸ்ட் டைம் எல்லாம் முடிஞ்சு. நீங்க சுப்ரீம் கோர்ட்ல தீர்ப்பு வரும். நீங்க என்ன பண்றத போய் திரும்ப பண்ணிட்டு இருக்கான்னு இருக்கீங்களா? என்னங்க சுப்ரீம் கோர்ட்ன்ற நீங்க என்கிட்ட கொஞ்சிட்டு இருக்கீங்க, அங்க போய் பேசுறீங்க. நீங்க உங்களுக்கு தப்புங்க, ரொம்ப பெரிய தப்புங்க. வரலாற்றுல ஒரு கருப்பு தினங்க அது. எவ்வளவு பெரிய சதி நடக்கும், நீங்க பாருங்க. அது கொஞ்சம் அப்படி இப்படி பேசியிருந்தேன்னா மைண்ட்ல வச்சுக்கூடாது, சரியா? ஏன்னா லைட்டா கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. எனக்குமே பார்க்குற நியூஸ் வர செய்திகள்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி உங்க சைடு தான் ஏதோ திரும்புற மாதிரி இருக்குது. இல்லை, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த அளவுக்கு வந்து ஒரு எலெக்ஷனை சீரியஸா எடுத்துக்கிட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு, நிஜமாவே வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு ஊருக்கு போன எல்லாருக்கும் மில்லியன் தேங்க்ஸ். ரொம்ப சந்தோஷம். அந்த உங்களோட ஒரு ஓட்டு என்ன பண்ணுன்னு யோசிக்காம ஓட்டுனீங்கல்ல, தட் ஷோஸ் த சேஞ்ச். அது இன்னைக்கு ஒரு நாள் சேஞ்ச். 26 ஏப்ரல் 23 மட்டும் கிடையாது. அது ஒரு பெரிய வேலை பண்ண போது. ஜனநாயகத்துக்கு ஒரு புத்துயிர் கொடுக்கப்பட்டிருக்குது. இதுக்கப்புறம் பாருங்க, நாடு நல்லா இருக்கும், நல்லா இருப்போம், எல்லாரும் நல்லா இருப்போம். திமுக காரங்களையும் சேர்த்து நல்லா பாத்துக்கிறோம். நல்லா பாத்துக்கோங்க. என்னையெல்லாம் விட்டுறா, என்னெல்லாம் ரொம்ப இது பண்ணிடாதீங்க. உங்களை பத்திரமா வச்சு பாத்துக்கிறோம். புழல்ல உங்களுக்கு ஒரு ரூம் பாத்துக்கிறோம். அப்பார்ட்மெண்ட்லங்க, அப்பார்ட்மெண்ட்லங்க. புழல்னாலே ஜெயில் தான் ஞாபகம். அப்பார்ட்மெண்ட்ல இருக்கு. சரி பாத்துக்கங்க. ஒன்னும் என்னெல்லாம் இது பண்ண மாட்டீங்கல்ல. 4ஆம் தேதிக்கு அப்புறம் கண்டுக்காம விட்டுற மாட்டீங்க.
நான்லாம் சும்மா ஏதாவது பேசிட்டு இருப்பேன் ஏதாவது என்னைய நீங்க அவ்வளவு serious ஆ எல்லாருக்கும் சேர்ந்து ஓட்டு போட்டவங்களுக்கும் போடாதவங்களுக்கும் ஆமா. முதல்வர் தாங்க இருப்பாருங்க. எடுத்துக்காதீங்க. நல்ல விஷயம். வாழ்த்துக்கள். நன்றிங்க.